வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்வீட் அப்படின்னா கடலைப்பருப்பு லட்டு. இந்த கடலைப்பருப்பு லட்டை ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஈஸியான லட்டு இப்போ பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத பார்த்துடலாம். இந்த லட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம இன்றைக்கி பூந்தி எதுவுமே பொரிக்க போகிறதில்ல. குயிக்காக ரெண்டே இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பரான லட்டு, டேஸ்டியான லட்டு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் ஊற வைங்க. ஊற வைக்கிறது ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பை இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கடலைப்பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கோம். அதுவே போதும், நல்லா அரைப்பட்டுரும். ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல ரெகுலர் ஷேப்பில் போடணும் தேவையில்லை. அதனால் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பக்கோடா போடுற மாதிரி தான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கிள்ளி போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இதை பொரிக்கும் போது கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இதே கலரில் அப்படியே தான் இருக்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு டக்குன்னு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பேட்ச் எடுத்துட்டேன். இப்படி எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லா மாவையும் பொரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக திரித்து எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருந்தோம். அதுக்கு ஈக்குவலாக 1 கப்பு சுகர் எடுக்கணும். நான் இப்போது அதே கப்பில் 1 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். சுகர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம சுகர் சிரப் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. பாருங்கள், இந்த 2 கையில் இந்த சுகர் சிரப்பை தொட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நடுவில் நீளமாக ஒரு கம்பி மாதிரி வருது பார்த்திங்களா? இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஏலக்காவை ஒரு ஃப்ளேவருக்காக நான் இப்போ தட்டி வச்சுருக்கேன். அந்த 2 ஏலக்காவை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு பொடியும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போது இந்த லட்டுவோடைய ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணுறேன். எந்த ஒரு இனிப்பு டிஷ்லேயும் ஒரு பிஞ்சு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நான் ஒரு 10-12 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யில் வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கிஸ்மிஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா
கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில், அதாவது சிம்மில் வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. அப்போ உங்களுக்கு இறுகிடும். ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா லட்டு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் நெய் தொட்டு இதை நல்லா உருண்டையாக உருட்டி லட்டு பிடிச்சிக்கலாம். அழகாக லட்டு பிடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம லட்டு பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, ரொம்பவே ஈஸியான, பூந்தி கூட பொரிக்காமல் சூப்பரான டேஸ்டியான கடலைப்பருப்பு லட்டு ரெடி பண்ணியாச்சு. வெறும் 2 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு சூப்பரான, சிம்பிளான, அதே நேரத்தில் டேஸ்டியான லட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அந்த வீடியோஸோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வந்துடும். நன்றி.